ஸோ ஹலோ பீப்பிள் அண்ட் மக்கீஸ். எனக்கு என்னன்னா, ரொம்ப ஒரு ஃபேமஸாவே ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அதாவது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. அது எல்லாம் ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்களுடைய நேம்ஸ் எல்லாம் அதில அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேரு, நெறைய விஷயங்கள்ல இன்டர்நெட்லயா இருக்கட்டும், நியூஸ் சேனல்ஸ்லயா இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி எல்லாருமே கேள்விப்பட்டுருக்கோம். ஸோ இந்த ஃபைல்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணிகள் என்ன? இதில யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டுருக்காங்க? இது எதனால இப்போ வெளிய வருது? இது எப்போத்துலருந்து இந்த மாரி வெளிய வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நாம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஸோ எல்லாரும் வாங்க, இந்த வீடியோக்குள்ளார நம்ம போலாம். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா, அமெரிக்கா கோர்ட் அப்படின்ற ஒரு கோர்ட்டு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்காலருந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொன்னா லீக் பண்ணிட்டு இருக்காங்க மீன்ஸ் அவங்களே வெளியிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா, ட்ரம்ப்பு ஆட்சிக்கு வந்த உடனே இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நான் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் மக்கள் வந்து தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்றதுனால, இதெல்லாம் அப்படியே மறைமுகமா சீக்ரெட்டா இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ரொம்ப ஹை செக்யூர்டா வந்து பாதுகாத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ ட்ரம்ப் எல்லாம் வந்து ஆட்சிக்கு எலக்ஷன் கேம்பெயின் போது நான் இந்த மாரி நெறைய ஃபைல்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கெல்லாம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கேம்பெயின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ, இப்ப அதுபடி இந்த அமெரிக்கா கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் மக்கள் கண்டிப்பா பார்த்தாகணும். ஏன்னா, இதுல நெறைய பேரோட ஹிஸ்டரி எல்லாம் இருக்கு. இதுல இங்க என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காட்டி, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, எப்ஸ்டீன் ஐலேண்ட் அப்படின்ற ஐலேண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ, எ எப்ஸ்டீன்றவர் வந்து பார்த்தோம்னாக்க, அந்த ஐலேண்ட வாங்கி தன்னுடைய பிசினஸ் மாடியூலா மாத்திருக்காரு. அந்த பிசினஸ் மாடியூல் கேட்டா நீங்களே அதிர்ச்சியாவும், ஷாக்காகவும் ஆவீங்க. என்னன்னா, அதாவது அங்க நெறைய செக்ஸ் அபியூஸஸ் அதாவது 18 பிலோவ் இருக்க பொண்ணுங்கள வச்சு நெறைய அது எப்படி சொல்றது? அது வாயிலயே சொல்ல முடியாத ஒரு விஷயங்கள அந்த பொண்ணுங்களெல்லாம் வச்சு நெறைய விஐபிஸா இருக்கட்டும், நெறைய ஹை ப்ரொஃபைல் ஜா நேம்ஸா இருக்கட்டும், அவங்கெல்லாம் அடிக்கடிக்க வந்து அந்த எப்சின் ஐலேண்ட்குள்ளார வந்து அவங்க தன்னுடைய குதூகலமா ஜாலியா இருந்துட்டு போயிருக்கிறதா சொல்லிட்டு, அந்த ஃபைல்ஸ்ல இருக்க ஒரு உண்மை தன்மைகள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ, இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எவனும் இங்க உத்தம கிடையாது அப்படின்ற மாரி தான் தெரிய வருது. இதுல யார் யார் பேரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நெறைய பிரிட்டன சேர்ந்த நெறைய இந்த கவர்மெண்ட்ல இருக்கவங்க பெரிய பெரிய ஹையர் அஃபிஷியல்ஸு, அதுக்கப்புறம் இலான் மஸ்க்கு, அ ஏன் இந்த மோடி இஸ்ரேலுக்கு போன ஒரு கதை கூட அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல அடிபட்டிருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ, அது இந்தியன் கவர்மெண்ட்டுமே இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாரி அது பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்லே கிட்டத்தட்ட 3,00,000 பேப்பர்ஸ் நெறைய இருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 2,000 வீடியோக்கள் இருக்குன்றாங்க. 1,50,000க்கும் மேற்பட்ட படங்கள் இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவ்வளோ விஷயங்கள் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருக்கு. கிட்டத்தட்ட 30,000 பக்கங்கள் இருக்குன்னாலே, நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த ஃபைல்ஸ்ல எவ்வளோ திடுக்கிடும் உண்மைகள் இருக்கு. அதுல எவ்வளோ பேர்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இது எந்தெந்த பேர்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணுங்கள்லாம் இப்போ எந்த நிலைமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வரைக்கும் ஒரு சரியான தகவல்களே இல்ல. எப்ஸ்டீன் அப்படின்ற ஒரு ஆளால கிட்டத்தட்ட 18 வயசுக்கு குறைவான பெண்கள் நெறைய பேர் அதாவது சிறுமிகள், குழந்தைகள் நெறைய பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. இதுல சிறுமிகள் மட்டும் பாதிக்கப்படுறதில்ல, பொண்ணுங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது 18 மேல. ஆனா 18க்கும் கீழ இருக்க குழந்தைகளுடைய எண்ணிக்கை தான் இதுல அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, விசாரிச்சு பார்த்த அளவுக்கு அங்க இருக்க பக்கத்துல இருக்க மக்களே, அவர் அடிக்கடிக்கு வந்து சின்ன சின்ன பொண்ணுங்களோட இறங்குவாரு அப்படின்ற நெறைய விஷயங்கள அந்த மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன தெரிய வருதுன்னா, இந்த மாரி தெரிய வருதுன்னொன்னே, அந்த பீப்பிள்ஸும் வந்து பார்த்துருக்காங்க. ஓகே இந்த மாரி இருக்கு. அவங்களுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆயிருக்கு, தப்பா இருக்குன்னு. ஆனா, இப்ப தான் அவங்களுக்கு உண்மையே ப்ராப்பரான ஒரு நியூஸ் எல்லாம் வெளிய வருது இல்லைங்க. அப்ப தெரிய வருது. இவர் வந்து 2019லயே இறந்து போயிடுறாரு. அதாவது கிட்டத்தட்ட அங்க நெறைய கேமராஸ் எல்லாம் இருக்கு. கேமராஸ் இருந்த போதிலும், கிட்டத்தட்ட 1 1/2 நிமிஷம் அவரு சூசைட் அதாவது சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிக்கிறதா அஃபிஷியலா அனவுன்ஸ் பண்றாங்க. பட் அந்த 1 1/2 நிமிஷம் வீடியோவும் இல்ல. ஆனா, இதுவரைக்கும் ஒரு ரூமரா என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்கெல்லாம் திட்டமிட்டு இந்த எப்ஸ்டீன்றவர கொலை பண்ணியிருக்காங்க. ஏன்னா, இவரு இது ஒரு பிசினஸ் மாடியூலா மாத்த பார்த்திருக்காரு. லைக் என்னன்னா, இவரு இந்த கேமராஸு, இந்த வீடியோஸு
இதெல்லாம் பயன்படுத்தி இந்த வீடியோ நெறைய எடுத்து, அதெல்லாம் நெறைய பெரிய பெரிய ஆளுங்கலாம் இருக்காங்க பாத்தியா? அவங்கள வச்சு பணம் க பணம் கறக்கிற விஷயம் அதாவது பிளாக்மெயில் பண்ணி பணத்த கறக்கிறதுக்கு உண்டான வேலைய பார்த்துருக்காங்கன்னே சொல்லலாம். இதுதான் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல இருக்கக்கூடிய விஷயங்களே. இந்த எப்ஸ்டீனும் அந்த மாரி விஷயங்கள்ல தான் ஏற்படுத்திருக்காரு. இந்த எப்ஸ்டீன் எப்படி பெரிய பெரிய ஆளுங்கலாம் தெரியுது. லைக் எலோன் மஸ்க் நெறைய பெரிய பெரிய பிரிட்டன சேர்ந்தவங்களா இருக்கட்டும், நெறைய ரஷ்யா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய நாடுகள் இருக்கு. இதெல்லாம் எப்படின்னா, அவருக்கு இந்த மாரி தொழில் பிசினஸ் பண்றதா தெரிய வந்திருக்கு. ஸோ இவங்க அவங்கலாம் ஒரு மாதிரி கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு ஏன்னா இவரு ஒரு பணக்கார வீட்ல இருந்து தான் பொறக்குறாரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. இந்த மாரி ஒண்ணா இதாயிட்டு ஒரு கம்யூனிகேஷன் இருந்துட்டு இந்த மாரி அடிக்கடிக்கு வருவாங்களாம். இந்த மாரி நாட் ஒன்லி ஃபார் செக்சுவல் ரிலேட்டடான வொர்க்ஸ்க்கு மட்டும் வராம, அவங்க ஒரு பார்ட்டி பண்றதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க ரொம்ப மேசிவா, இம்மர்சிவான ஒரு ரூம் எல்லாம் நெறைய பக்கா ரொம்ப சூப்பராவே நெறைய அந்த ரூம்ஸ் எல்லாம் இருக்குன்ற மாரி சொல்லியிருக்காங்க. அந்த எப்சின் ஐலேண்ட்ல. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள தொடர்ந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2019ல இப்படி தெரிஞ்ச உடனே க கைது பண்ணி அவர் அந்த இடத்துல செத்தும் போயிறாரு. ஆனா இன்னைக்கு எதனால வந்து ஃபேமஸ் ஆகுதுன்னா, இந்த மாரி கன்டினியூஸா என்னன்னா இப்போ அமெரிக்க கோர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாரி நாங்க இத ரிலீஸ் பண்ணி ஆகணும். மக்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுனால, அவங்களே அஃபிஷியலா இத ஒவ்வொரு பேஜா ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லைக் அந்த ஒரு பிளாக் மார்க்கு அதெல்லாம் டிக் பண்ணி ஒவ்வொன்னா இது பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதையுமே பீப்பிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நம்ம மக்கள் ரொம்ப தெளிவான மக்கள் இல்லையா? அதையுமே ட்ராக் பண்ணி யார் யாரெல்லாம் அதில சம்மந்தப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சு ஒவ்வொருத்தரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய என்கொயரின்றது அதாவது விசாரணைன்றது என்கொயரி தொடர்ந்து போய்க்கிட்டே இருக்கு. ஸோ அது எப்படி போகும், என்ன போகும் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே வரக்கூடிய நியூஸஸ்லாம் நாம பார்த்து என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஸோ அப்படி சொல்லிட்டு நான் இந்த வீடியோல தெளிவாக்குறேன். தேங்க் யூ.